வீட்டோட நிலை வாசல் படி வாசல் கால்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? வாசப்படியில இத சும்மா தெளித்து பாருங்க. உங்க வீடு தேடி பணம் வர ஆரம்பிக்கும். கடன் அடையும். 16 செல்வங்களும் சேரும். வீட்ல லட்சுமி கடாட்சம் பெருகும். அது மட்டும் இல்ல, வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், இந்த தரித்திரம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கும். தினமும் கோலம் போடுறீங்க அப்படின்னா, கோலம் போடுறதுக்கு முன்னாடி இத செய்யுங்க. இன்கேஸ் கோலம் போட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த தண்ணீரை மட்டும் சும்மா தெளித்து விட்டால் போதும். ஸோ கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், 1 கிராம்பு, ஒரு குட்டி ஏலக்காய், இது எல்லாமே போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நீங்கள் வாசல் தெளிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணீரில் நீங்கள் அதை வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் மட்டும் கலந்தாவது உங்களுடைய நிலை வாசல் படியில் அந்த வாசல் படியில் தெளித்து விடுங்க. எப்பொழுதுமே வெறும் தண்ணீர் வாசல் படியில் தெளிக்கக்கூடாது. கோலம் போடுறதுக்கு முன்னாடியும் சரி, நீங்கள் தண்ணீர் தெளிக்கிறீங்க அப்படின்னா வெறும் தண்ணீர் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாவது மஞ்சள் கலந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். மற்ற பொருட்கள் முடியும் அப்படின்ற பட்சத்தில் அதை போட்டு வடிகட்டிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. முடியாத பட்சத்தில் மஞ்சள் மட்டும் ஆட் பண்ணி இந்த தண்ணீர் தெளித்து விடுங்க. இது மாதிரி நீங்கள் தினமும் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல், பண கஷ்டம் அனைத்துமே நீங்கும். உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது. பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். இதை அனைத்து மதத்தினருமே செய்யலாம். ஸோ இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.